ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது தமிழ்நாடு +1 அக்கௌண்டன்சியில் அந்த டெக்ஸ்ட் புக் நான் இப்போ வச்சுருக்கேன். அதிலிருந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான். சரி, இது போகிறதுக்கு முன்னாடி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அசட் லைபிலிட்டி, அதேமாதிரி டெபிட் கிரெடிட், ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. சரி, இப்போ நான் இந்த கிளாஸில் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அசட் லைபிலிட்டியை பார்த்தா ஈஸியாக புரியும். ஓகேயா? சரி, இப்போ 2 எக்ஸாம்பிள் தரேன். இப்போ உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, கரெக்டாக? அதுக்கு எல்லோரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ். அந்த மாதிரி கொடுக்கும்போது எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேயா? மேபி அவங்க பர்த்டே வந்தால் நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பணம் வருதுன்னா அதை நீங்கள் திரும்ப கொடுக்கணுமா வேண்டாமா? கரெக்ட், கொடுத்தே ஆகணும். கரெக்டாக? அப்போ பிஸ்னஸில் நத்திங் இஸ் ஃப்ரீ. கரெக்டாக? எதுவுமே ஃப்ரீயாக வராது. சரி, பிஸ்னஸை நடத்துறதுக்கு ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், ஓகே, ஒரு சின்ன மளிகை கடையாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஓகே, எது தேவை? அதாவது டெய்லி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எது தேவை? மொத்தம் 3 தான். பணம், ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக், அதாவது உங்களுடைய கையிருப்பு, சரக்கு அப்படிம்பாங்க. ஓகே, 3வது சேவை. பணம், சரக்கு, சேவை. இந்த 3 தான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருக்கேன்னு நினச்சேன். ஒரு பாத்திரம், ஒரு பேஸ்கெட் மாதிரி இருந்ததுன்னா இது உள்ளே வரும், வெளியில் போகும். இது தினமும் வந்துட்டு இருக்கும். தினமும் தெர் இஸ் இன்ஃப்ளோ ஆஃப் மணி, ஸ்டாக் அண்ட் சர்வீஸ். ஓகே, அண்ட் அகெயின் தெர் இஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி, ஸ்டாக் அண்ட் சர்வீஸ். ஓகே, பட் எல்லா பிஸ்னஸையும் சர்வீஸ் இருக்குமாங்கிறது கிடையாது. இந்த 3த்துல தான் பிஸ்னஸ் சுற்றி நடந்துட்டு இருக்கும். இப்போ எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு பொருள் வாங்கினீங்கன்னா இட் இஸ் மணி அண்ட் குட்ஸ். ஓகேயா? அதே நீங்கள் போயிட்டு ஒரு பேங்க்கில் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சர்வீஸ். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு அது பிஸ்னஸை பொறுத்து இருக்கு. சரி, இப்போ இதுக்கும் சார் டெபிட் கிரெடிட் தான் சார் ஆரம்பிச்சிங்க, எங்கே சார் எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா, ஓகே சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஒரு பேஸ்கெட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அதில் எதெல்லாம் உள்ளே வருதோ, ஓகே, உள்ளே வருதில்ல, அதெல்லாம் கிரெடிட். ஏன் சார் கிரெடிட்ங்கிற வேர்டு? கிரெடிட்னா என்ன அர்த்தம்? நான் அதை என்ன சொன்னேன், முதல் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பர்த்டே வந்தால் ஃப்ரீயாக வரும். அதே பிஸ்னஸ்னால் ஃப்ரீயாக வராது. கரெக்டாக? அப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே இப்படியே வச்சுக்கலாம். அதே பர்த்டே முடிஞ்சது, ஓகேயா? அந்த பர்த்டே முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் வந்தீங்க, நீங்கள் விழா சிறப்பித்து வைத்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு கடை ஒன்று வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஓகேயா? அப்போ நீங்கள் கடை வைக்கலான்னு சொல்லிட்டு அது யாரும் பணம் தேவைன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு சம்படி இஸ் வில்லிங் டு ஹெல்ப் யூ அப்படின்னா, ஓகே, அப்போ நீங்கள் அந்த பணத்தை திரும்ப தரணுமா வேண்டாமா? எஸ், கொடுக்கணும். ஸோ அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், பர்த்டே கிஃப்ட்னா அது ஃப்ரீ. அதே அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே நான் ஒரு பிஸ்னஸ் கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு அதே ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ பணம் கொடுத்தால் கரெக்ட், நீங்கள் கண்டிப்பாக திரும்ப கொடுக்கணும். ஸோ அதனால தான் இப்போ கம்மிங் டு த பேஸ்கெட், ஓகேயா, என்னெல்லாம் வருது அதில்? மணி, ஓகே, ஸ்டாக் அண்ட் சர்வீஸ். இந்த 3 உள்ளே வந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் கொடுத்தே ஆகணும். திரும்பவும், அதாவது சர்வீஸை வந்தால் நீங்கள் பணமாக கொடுக்கணும். ஓகே, குட்ஸாக வந்தால் திரும்ப பணம் கொடுக்கணும். பணமாக வந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கணும். கரெக்டாக? ஒருத்தர்கிட்ட திஸ் இஸ் கால்டு லைபிலிட்டி. கரெக்ட்? தட் இஸ் கால்டு கிரெடிட். தட் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் ஒருத்தருக்கு திரும்பவும் தரணும், நீங்கள் ஒருத்தருக்கு டியூ அப்படின்னா தட் இஸ் கால்டு கிரெடிட். ஓகேயா? கிளியராக திரும்ப சொல்கிறேன், அந்த உள்ளே வந்ததை நீங்கள் திரும்ப கொடுக்கணும்ல, தட் மீன்ஸ் யூ ஓ தம், OWE, யூ ஓ தம். இட்ஸ் கால் கிரெடிட். சரி, இப்போ நீங்கள் வந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், இப்போ நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மொத்தம் ஒரு 1,00,000 ரூபா தேவைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50,000 ரூபா கையில் இருக்குது. இன்னொரு 5 பேர் சேர்த்து ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க உங்கள்கிட்ட. ஓகே, அவங்க சொல்கிறாங்க நீ 1 வருஷம் கழிச்சு திரும்ப கொடு அப்படிங்கிறாங்க. ஓகேயா? சரி, இப்போ இந்த 1 லேக் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு கடையை ஒரு இடம் பார்ப்பீங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் அரிசி பருப்புலாம் வாங்கி வச்சுப்பீங்க. கரெக்டாக?
அப்புறம் ஏதாவது கொஞ்சம் ஷெல்ஃப்ஸு, அப்புறம் ஏதாவது கம்ப்யூட்டர் வேணா கம்ப்யூட்டர், இல்லாட்டி கால்குலேட்டர் வேணா கால்குலேட்டர் அப்படின்னு வாங்குறீங்கல்ல, அப்ப அந்த அந்த கூடை இருக்குல்ல, அந்த பேஸ்கெட், அதில வந்து விழுந்ததுல்ல ரூ. 1,00,000 பணம். அந்த பணத்த எடுத்து இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க ஒண்ணொண்ணுத்துக்கா. கரெக்ட்டா? தட் இஸ் கால்ட் அப்ளிகேஷன், யூசேஜ். முதல்ல வந்தது சோர்ஸு. இது வந்து அப்ளிகேஷன் ஆர் யூசேஜ். ஸோ யூசேஜ பூரா டெபிட் பண்ணணும். ஏன்னா, பணம் வந்து உள்ள வரும்போது, நீங்க பணத்த வந்து திரும்ப தரணும். கரெக்ட்டா? அப்ப அதே மாரி அந்த வந்த பணத்த நீங்க யாருக்காவது குடுத்தான்னா, அந்த பணத்த அவங்க திரும்பவும் தரணும். ஓகே. 2 விதம் இருக்கு. நீங்க பணமா குடுத்துட்டு, அவங்க எதுவுமே தரலைன்னா, அவங்க திரும்ப தரணும். பணமா குடுத்துட்டு, பொருளா குடுத்துட்டான்னா, அப்ப நீங்க இத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட்டா? ஏன்னா நீங்களும் ஃப்ரீயா தர மாட்டீங்க. சரி உங்களுக்கு பணமும் ஃப்ரீயா வரல, நீங்க பணமும் ஃப்ரீயா தர மாட்டீங்க. அப்ப whenever there is outflow of money, stock or service, okay, to any third party, that is called debit. Again I repeat, whenever there is an outflow of money, stock or service to any third party, it is called debit. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து பணம் குடுத்தீங்க. அ இதுக்கு ஒரு இந்த இந்த சொன்ன கடைக்கு வந்து ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு, கால்குலேட்டர் வாங்குறதுக்கு. ஓகே. அப்ப உங்கள்ட்ட பொருள் வந்துடுச்சு. ஸோ ஸோ யூ பர்ச்சேஸ்ட் அசெட். இல்லையா? அதுக்கப்புறம் கடைக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வச்சீங்க. அவருக்கு சம்பளம் குடுத்தீங்க. ஒரு மாசம் ரூ. 10,000 குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ரூ. 10,000 திரும்ப தரணுமா? தர வேண்டாம். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க, பணம் வெளில போச்சுன்னா திரும்ப வரணும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன குடுத்திருக்காரு அதுக்கு பதிலா? சர்வீஸ் குடுத்திருக்காரு. என்ன சர்வீஸு? உங்க கடையில ஒர்க் பண்ணாரு. So, whenever there is outflow and when there is service னா, it is an expenditure. உங்கள்ட்ட பொருளா உள்ள வந்ததுன்னா அசெட் மோஸ்ட்லி. ஓகே. அதே உங்களுக்கு அது வந்து அன்றாட செலவா இருந்தா எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. 3வது வந்து நீங்க சர்வீஸ் ஏதாவது குடுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனியா இருந்தனா, நீங்க சர்வீஸ் குடுத்தானா, இப்போ ஒரு கார்பெண்டர் எடுத்துக்கலாம், ஒரு பெயிண்டர் எடுத்துக்கலாம், ஒரு பில்டிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஒருத்தருக்கு பில் பண்ணனா, தே ஆர் ஒன்லி தே ஆர் பில்லிங் தேர் சர்வீஸ். ஓகேயா? அப்ப அதெல்லாம் டெபிட். ஸோ இப்ப திரும்ப ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். இத நல்லா எழுதி வச்சுக்கோங்க வேணா. வாட்டெவர் இன்ஃப்ளோ ஆர் சோர்ஸ், SOURCE, எதெல்லாம் வரவு உள்ள வருதோ, ஓகே, பணமோ பொருளோ சேவையோ அதை வரவு செய்யணும். வரவுனா நீங்க திரும்ப கொடுக்கணும். இட் இஸ் எ கமிட்மெண்ட், இட் இஸ் எ லயபிலிட்டி, தட் இஸ் கால்டு கிரெடிட். ஓகே. அந்த வந்த பணத்தையோ பொருளையோ சேவையோ நீங்க வந்து ஒத்தட்ட கொடுத்தீங்கன்னா, அப்ப அவங்கள்ட்டேருந்து ஏதாவது வந்ததுன்னா, அது வெளில போனாலே தட் இஸ் கால்ட் டெபிட். தட் இஸ் கால்ட் யூசேஜ். தட் இஸ் கால்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேயா? இப்ப பணம் வெளியில போனால் பற்று, உள்ள வந்தால் வரவு, வெளியில போனா பற்று. இதுதாங்க மொத்த அக்கவுண்டிங் ஓட ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபவுண்டேஷன். அடித்தளம் இல்லாட்டி ஃபவுண்டேஷன். இப்ப நீங்க இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். சரி, இப்ப அசெட்ஸ்ங்கிறது என்னது? கரெக்ட். அந்த அந்த பாஸ்கெட்லேருந்து வெளியில போனது. கரெக்ட்டா? வெளில போனது அசெட். அப்ப இந்த வெளியில போன அசெட்டுக்கு என்ன இருக்கணும் ஈக்குவலா? இந்த பக்கம் யாரெல்லாம் குடுத்தாங்களோ அதெல்லாம் இருக்கணும். யாரெல்லாம் என்ன குடுத்தாங்க? கரெக்ட். லயபிலிட்டீஸ். லயபிலிட்டீஸ்னா, இப்ப நான் சொன்னேன்ல, அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு ரூ. 50,000 5 பேர் குடுத்தாங்கல்ல, ஆளுக்கு ரூ. 10,000. அது லயபிலிட்டி. அப்புறம் வாட் இஸ் கேப்பிட்டல்? உங்க பணம் ரூ. 50,000 இஸ் கேப்பிட்டல். கரெக்ட்டா? ஸோ லயபிலிட்டிங்கிறது நீங்க வெளியாளுக்கு தர வேண்டியது. கேப்பிட்டல்ங்கிறது உங்களுடைய சொந்த பணம். ஓகே. அதுக்கப்புறம் அதாவது நீங்க தினம் சேல்ஸ் இருந்ததுன்னா, சேல்ஸ். ஓகே. அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தா, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஜெனரலா டெபிட்ல தான் இருக்கும். அத மைனஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஏன்னா, அது எப்படியும் அந்த இன்கம்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ மைனஸ் பண்ணா ப்ராஃபிட். கரெக்ட்டா? ஏன்னா ப்ராஃபிட்ங்கிறது என்னது? இப்ப இப்ப நீங்க இந்த 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 ஃபோன வந்து ஒரு ரூ. 10,000க்கு வித்தீங்கன்னா, அதனுடைய காஸ்ட் ரூ. 6,000 இருக்கும். இப்ப 10,000 மைனஸ் ரூ. 6,000 இஸ் ப்ராஃபிட். அது கேபிட்டலோட ஆட் ஆகும். ஸோ, அப்ப அந்த பாஸ்கெட்லேருந்து வெளியில போனதெல்லாம் டெபிட். தட்ஸ் கால்ட் அசெட்ஸ். அது உள்ள வந்தது என்னது? 3. 1 லைபிலிட்டி, வெளியாள்கிட்டேருந்து வந்தது. இன்னொன்னு கேபிட்டல், உங்க பணம். 3வது வருமானம் லாபம். ஏன்னா வருமானம் செலவு போக மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் லாபம். ஓகே. ஸோ லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு அசட். அதனால தான் ஏ இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி அப்படிம்பாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி. ஓகேயா? ஐ திங்க் இது கொஞ்சம் நான் எதுவும் சம்லாம் போட்டு காட்டல. ஆனால் தயவுசெய்து நீங்கள் இதை திரும்ப இன்னொருவோட கேட்டுக்கலாம் நீங்கள்.
இதுதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? நம்ம அடுத்த கிளாஸில் ஒரு சம்மோட சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.